நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்ல இப்படி ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்க மனசுல பெல் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். தூங்கிட்டு இருந்த உங்க பிரெயின் ஜெட் வேகத்துக்கு பறக்க ஸ்டார்ட் ஆயிடும். யார பார்த்ததும் உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃபீல் ஏற்படுதோ அவங்கள தான் கிரஷ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு கிரஷ் கண்டிப்பா இருப்பாங்க. பட் இப்போ டவுட் என்னன்னா, உங்களுக்கு அவங்க மேல ஃபீலிங் இருக்கு, ஆனா அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வீடியோல மொத்தமா 8 சைன் சொல்ல போறேன். 8ல ஏதாவது ஒரு சைன் உங்க கிரஷ் கிட்ட இருந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ கங்க்ராச்சுலேஷன் நண்பா, நீங்க ஆல்ரெடி பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு உங்க மேல கிரஷ் இருக்குன்னு. அதுலயும் சொல்ல போற 3rd சைன், 5th சைன் அண்ட் லாஸ்ட் சைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான சைன். சோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க கிரஷ்க்கு உங்க மேல கிரஷ் இருக்கான்னு. சைன் நம்பர் 1, மைக்ரோ ரியாக்ஷன். இமேஜின் பண்ணுங்க, கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. மே கம் இன் சொல்லி நீங்க அப்போதான் என்டர் ஆகுறீங்க. அப்போ கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே உங்களை பாப்பாங்க, அது நார்மல் தான். பட் அதே நீங்க உங்க சீட்ல போயிட்டு உட்கார வர கண்டினியூவா யாராவது பார்த்தாங்கன்னா, இல்ல அவங்க பாக்குறது உங்களுக்கு தெரிஞ்சதும் சடனா வேற பக்கம் திரும்பி உங்களை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு உங்க மேல கிரஷ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கிளாஸ்ல என்டர் ஆனீங்கல்ல, உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அவங்க லிப்ஸோட கார்னர் ஏரியா லேசா மேல போகும். மைக்ரோ லெவல் ஸ்மைல் ஏற்படும். இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? உங்களோட பிரசன்ஸ் அவங்களுக்கு ஃபீல் குட் கொடுக்குது. அட் த சேம் டைம் அவங்க ஐப்ரோஸ் ரெண்டும் ஒரு ஃபிளாஷ் மாதிரி குயிக்கா மேல போயிட்டு வரும். சைக்காலஜில இத இன்ஸ்டன்ட் லைக் சிக்னல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, அதுல அவங்களும் இருக்காங்க நீங்களும் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இஃப் அவங்க ஒரு காமெடி பண்ணாலோ இல்ல ஏதாவது சம்திங் அவங்க பேசினாலோ, பேசி முடிச்ச உடனே அவங்க உங்களை பார்ப்பாங்க. எதுக்காகனா அவங்க பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ சொன்ன சைன் எல்லாமே அவங்களே அறியாம அவங்களே நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத டோபமைன் ஏற்படுத்தக்கூடிய லவ் லீக் சிக்னல் இது. சோ நெக்ஸ்ட் டைம் உங்க கிரஷ் கிட்ட இந்த சைன் நம்பர் 1 எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சைன் நம்பர் 2, they start every conversation. இமேஜின் பண்ணுங்க, உங்க போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. ஹாய் என்ன பண்ற? நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த क्वेश्चन வருது, சாப்பிட்டியா? கான்வர்சேஷன் நடுவுல சைலண்ட் ஆகுன மாதிரி உங்களுக்கு தோணும், வேற என்ன பேசுறதுன்னு யோசிப்பீங்க. ஆனா அவங்க சைலண்டா இருக்கிற அந்த செகண்ட்ஸ்ல லைட்டனிங் ஸ்பீட்ல நியூ டாபிக்ஸ் தேடி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே டாபிக் கிடைக்கலனாலும் சரி ஓகே பாய் சொல்லி சேட்டை எண்ட் பண்ணாம அப்புறம் அப்படின்னு கேட்டு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இந்த சைன் எல்லாம் உங்க கிரஷ் கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ இது ஸ்ட்ராங்கா சொல்லுது அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்களோ அது எந்த நீடும் இல்லாதப்பையும் அப்போ உங்க மனசுக்குள்ள சம்திங் ஏதோ ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம். பட் இன்னுமே நீங்க நோட்டீஸ் பண்ணணும், நீங்க காரிடர்ல வாக் பண்ணிட்டு போகக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிற கிரவுட்ல அவங்க உங்களை தேடி வந்து ஹே ஒரு நிமிஷம் சொல்லி பேச ஸ்டார்ட் பண்றது. ஸ்டடீஸ்ல ஏதாவது டவுட் வந்துட்டா அதை சான்ஸா வச்சு உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டு பேச ட்ரை பண்றது. அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நீங்க உங்க மெசேஜுக்கு லேட் ரிப்ளை கொடுத்தா ஏன் இவ்வளவு நேரம் எங்க தான் போன கேக்குறது. இதெல்லாம் ஓபனா உங்களுக்கு தெரிவிக்குது அவங்க தூண்டில மாட்டிக்கிட்டாங்கன்னு. பட் இனி நான் சொல்ல போற அடுத்தடுத்த சைன் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரிவிக்க போகுது அவங்க உங்களை கிரஷா கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சுட்டு கலட்டி விட்டுடுவாங்களா. சைன் நம்பர் 3, டச் அட்டெம்ப்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற மரத்துக்கிட்டயோ இல்ல பார்க்லயோ லவ்வர்ஸ் ஒன்னா இருக்கிறத பாத்திருந்தீங்கன்னா நீங்க இத கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அந்த கப்பிள்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணிட்டே இருப்பாங்க, நடந்து போகக்குள்ள கை பிடிச்சுக்கிட்டே போவாங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கப்ப கூட கையோட கை டச் ஆயிட்டே இருக்கும். ஏன் சம்டைம்ஸ் ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கிறத கூட நீங்க பாத்திருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியுமா அவங்க இது எதையுமே இன்டென்ஷனலா பண்ண மாட்டாங்க. அட்ராக்ஷன் டீப்பா போகிறப்போ அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். சோ ஒருத்தர் உங்க கையை டச் பண்றதுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, நடந்து போகும்போது ஸ்பேஸ் இருந்தாலும் அவங்க கை உங்க கை மேல உரசிட்டே இருந்துச்சுன்னா, கேஷுவலா ஷோல்டர் மேல கை போடுறாங்கன்னா இல்ல தமாசா அடிக்கிறாங்கன்னா, உங்க ஹேர் மேல கை வச்சு தடவி விடுறாங்கன்னா, டேபிள்ல உட்கார்றப்ப கூட அவங்க சேர் உங்களுக்கு டூ க்ளோஸ்ல போட்டு உட்கார்றாங்கன்னா அப்போ இந்த சைன் ஸ்ட்ராங்கா சொல்லுது அவங்களுக்கு உங்க மேல கிரஷ் இருக்குன்னு. அண்ட் உங்களுக்கு தெரியுமா ஹியூமன் 2 டைப்ஸ் ஆட்களை தான் டச் பண்ண ஆசைப்படுவாங்க. ஒன்னு அவங்க யார நம்புறாங்களோ அண்ட் இன்னொன்னு யார் வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ. சைன் நம்பர் 4, காம்ப்ளிமெண்ட்ஸ். எவ்ரி கம்யூனிகேஷன் புக்லயும் எவ்ரி சைக்காலஜிஸ்டும் இந்த ஒரு லைன் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க ஒருத்தரை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னா இல்ல அவங்கள அட்ராக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அப்போ அவங்கள பத்தி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. யார் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரோ அவங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிக்கும். சோ யோசிச்சு பாருங்க, உங்க கிரஷ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்களா இல்ல இல்லையா? உன் ஹேர் நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ல நீ நல்லா இருக்க, உன்னோட ஸ்மைல் கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்களா? நீங்க கேட்கலாம், இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒரு சைனா? எஸ், நீங்களே சொல்லுங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காது ஆனா காம்ப்ளிமெண்ட் கொடுப்பீங்களா?
இல்ல ஆனா அதே ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்க உங்களையே அறியாம காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுலயும் ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க போடுற ஷர்ட்ல இருந்து நீங்க நெயில் கட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வர நோட் பண்ணி வாண்டடா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சைன் நம்பர் 5 நர்வஸ். இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டோட நின்னு பேசிட்டு இருக்கீங்க ஆர் ஏதாவது ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கிரஷ் உங்களை பார்த்த உடனே வேகமா உங்களை நோக்கி வராங்க. பட் உங்க கிட்ட நெருங்க அவங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது, ஷோல்டர் ஸ்டிஃப் ஆகுது, Dress-அ கரெக்ட் பண்றாங்க, ஹேரை ஒதுக்கி விடுறாங்க, ஃபேஸை காமா வச்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உங்க ஐஸ்ல உங்களால ஒரு பதட்டத்தை பார்க்க முடிஞ்சதுன்னா அப்போ நிச்சயமா சொல்றேன் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. வாய்ஸ் ஷேக்கி ஆகுறது, வேர்ட்ஸ் ஸ்டக் ஆகுறது, விரல்கள் நடுங்கிறது, முகம் சிவக்கிறது, இந்த மாதிரியான நெர்வஸ்க்குலாம் என்ன மீனிங் தெரியுமா? அவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் பிரஷர் இருக்குது. அதனாலதான் அவங்க அப்படிலாம் நெர்வஸ் ஆகுறாங்க. இது பேசிக்கா லவ் வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஹியூமன் கிளிட்ஜ். இது மட்டும் இல்ல, அடுத்து வர சைன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனா வெரி ஸ்ட்ராங். சைன் நம்பர் 6 they remember your details. நம்ம டெய்லி எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ புது புது விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஏன் சில நேரம் ஒருத்தரோட நேம கூட நம்ம மறந்துடுவோம். ஆனா நீங்க கேஷுவலா சொன்ன ஒரு சின்ன டீடைல் கூட உங்க கிரஷோட பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆகிடும். நீங்க உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் என்னன்னு சொல்லிருப்பீங்க, கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்களே அதை மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க காலையில தலைவலிக்குதுன்னு சொல்லிருப்பீங்க, ஈவினிங் மெசேஜ்ல இப்போ தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. உங்க ஃபேவரட் கலர், ஃபேவரட் ஆக்டர், உங்க பர்த்டே, உங்களோட பாஸ்ட், இது எல்லாமே உங்க ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அட எப்படி இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு. இப்படி சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவங்க மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மெமரி பவர் இல்ல, அவங்க இன்டெலிஜென்ஸ் இல்ல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். ஒருத்தருக்கு உங்க மேல கிரஷ் இருந்துச்சுன்னா அவர் உங்களை ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவாரு, உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. சோ இதெல்லாம் உங்க கிரஷ் கிட்ட இருக்கிறத நோட் பண்ணீங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க மனசுல ஆக்டிவா இருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு மத்தவங்களை விட முக்கியமான நபரா இருக்கீங்க. சைன் நம்பர் 7 they try to know more about you. உங்களோட இன்ஸ்டா ரீல்ஸ், ஹைலைட்ஸ், டிபி சேஞ்ச், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஸ்டோரிஸ், இப்படி எல்லா பிளேஸ்லயும் உங்க கிரஷ் உங்களை ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் இல்ல மெனி டைம்ஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு நியூ ஆக்டிவிட்டிக்கும் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்ல கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. படிச்சிட்டியா? இப்போ எந்த சீரிஸ் பார்க்க போற? வீக்கெண்ட் மோஸ்ட்லி நீ என்ன பண்ணுவ? நைட் எப்ப தூங்குவ? இப்படி பிளா பிளான்னு கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. ரீசன் டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல, உங்களை பத்தி மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுனால, உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றதால. அதுலயும் முக்கியமா உங்களை சோஷியல் மீடியால சைலண்ட்லி உங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா 90% டீன்ஸ் அவங்க கிரஷை ஸ்டாக் பண்றாங்க, பட் வெளியே சொல்ல மாட்டாங்க. சைன் நம்பர் 8 பர்சனல் ஷேரிங். அவங்க அவங்களோட ஸ்மால் இன்செக்யூரிட்டிஸ், அவங்களுக்கு நடந்த பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், அவங்கள ஹர்ட் பண்ண விஷயங்கள், யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருந்த சீக்ரெட்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடுச்சு. ஒருத்தரோட நம்பிக்கை பெறதுன்றது அது சாதாரண விஷயம் இல்ல. அண்ட் நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, இக்னோர் பண்ண மாட்டீங்க, நீங்க அவரோட சைடுல இருப்பீங்கன்னு ஆல்ரெடி அவர் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுல இருக்கிற ஒரு பெரிய க்ளூ என்னன்னா அவங்க பேசுறது ஃபேக்ட் இல்ல, ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. நான் இதை யார்கிட்டயுமே சொன்னதில்ல, உன்கிட்ட தான் சொல்றேன். இப்படி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அப்போ நீங்க அவங்க மனசுல நீங்காத இடம் பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா வீடியோ முடியறதுக்குள்ள நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கிரஷ் இருக்கிறது, லவ் இருக்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ராங் இல்ல. ஆனா நீங்க ஸ்கூல் ஆர் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்க மெயின் ஃபோக்கஸ் ஹார்ட் ஒர்க் மேல தான் இருக்கணும். 5 to 6 இயர்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆகுங்க. பிறகு உங்க சக்சஸ பார்த்துட்டு அவங்க டாடி உங்களுக்கு ஆஃபர் கொண்டு வருவாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.